Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிடிஎஃப் லிங்க்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம சேனலில் மட்டும்தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். முக்கியமாக தேர்ட் செமஸ்டர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் டேபிள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தேர்ட் செமஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசம்பர் 19 நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டிசம்பர் 19 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 11 நாள் மட்டும்தான் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது. அப்போ இன்னும் 11 நாள் தான் இருக்குது. நம்ம 11 நாளில் நம்ம என்ன பண்ணுறது? சரியா, அப்போ 11 நாள் இருக்கும் போது இந்த 11 நாளுக்கு நான் வந்து எப்படி சார் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படி சார் நான் வந்து எக்ஸாமுக்குள்ளே போகிறது? நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுங்க. நேற்றே நான் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லி தான் நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா கரண்ட் பேப்பருக்கும் அரியர் பேப்பருக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா, டைம் டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் பேப்பருக்கும் அரியர் பேப்பருக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் அதாவது டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் செமஸ்டர் நடந்துருக்கும் போதே இடையில வந்து செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டோட்டலாக என்டையராக என்னன்னு சொல்லி பார்த்தா மாற்றிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. சரியா, அப்போ நமக்கு அரியரை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் பேப்பருக்கு நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணுங்கள். சரியா, அப்போ கரண்ட் பேப்பருக்கு நீங்கள் ஐடியா பண்ணும்போது முக்கியமாக மேக்ஸ். சரியா, அதாவது M3 பேப்பருக்கு பார்த்தீங்களா, M3 பேப்பர் வந்து மேக்ஸிமம் எல்லா பேர்த்துக்குமே நான் இது வரைக்கும் பார்த்த அளவுக்கு எல்லா பேர்த்துக்குமே வந்து டிசம்பர் 28 சரியா, டிசம்பர் 28 தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பேப்பர் வந்து மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அதான் வந்து வச்சுருக்கேன். சரியா, அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் M3 பேப்பர் வந்து சிலபஸ் வந்து மாறும். சரியா, அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஏன் M3 பேப்பரை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா M3ல கொஞ்சம் பாஸ் பண்ணுறது கடினம். சரியா, அப்போ இப்போ இருந்தே அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் இந்த 10 நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த பேப்பர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் பேப்பர் இருக்குது, டிஜிட்டல் பிரின்சிபல் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் இருக்குது, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. சரியா, மொத்தமாக சேர்த்து ஒரு 5 பேப்பர் இருக்குது. இந்த 5 பேப்பரில் எது உங்களுக்கு கடினமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். சரியா, எந்த பேப்பர் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்போ எந்த பேப்பர் வந்து கடினமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 10லேருந்து ஒரு 11 நாள் இருக்குல்ல அதில் ஒரு 5 நாள் ஃபஸ்ட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு கடினமாக இருக்க பேப்பருக்கு என்னாச்சு பார்த்தா முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணிவிட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். முக்கியமாக டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்காக கொடுக்க போகிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் எந்த பேப்பர் கடினமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்க இந்த 10 நாட்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆக்சஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.